பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 13/11/2025 39வது நாள் 40வது எபிசோடு. ஏறக்குறைய 39 நாள் வந்தாச்சு. இந்த வீட்டில் என்ன நடந்தது, இந்த வீட்டில் இன்றைக்கி நடந்த கலவரங்கள்லாம் என்ன அப்படின்றதான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னா, ராஜாராணி டாஸ்க் வந்து எண்டுக்கு வந்துடுச்சு. அந்த ராஜாராணி டாஸ்க்லேயே வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் இருந்தது. முக்கியமாக வந்து அரோராவுக்கும் பார்வதிக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது. நிறைய சண்டைகள் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ராஜாராணி டாஸ்க் எண்டாச்சு. அதன் பிறகு வந்து பொசிஷன் நம்பர் டாஸ்க்கு 1லேருந்து 14 வரையும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை 3 பேர் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இந்த வாட்டி வந்து அவங்களா நின்னா ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருப்பாங்கன்ட்டு இவங்களா ஒரு 3 பேர் அதில் வந்து பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி அவங்களே செலக்ட் பண்ணி சொல்லி அவங்கள நிற்க வச்சாங்க. இது கொஞ்சம் நல்ல ஐடியா தான். ஆனால் அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்க பக்கம் ஒரு காரணம் இருந்தது, நியாயமான காரணங்களாக இருந்தது. அதில் வந்து 1ல் வந்து சபரியும், லாஸ்ட்டில் வந்து 14 இருக்கிறது ஒன்று, 2, 3 வந்து கெமி எப்படி வந்தாங்க, சுபிக்ஷா எப்படி வந்தாங்கன்றலாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தொடர்ந்து கமெண்ட்டு, விரிவான கமெண்ட்லாம் பெருசாலாம் போட்டு எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி அந்த கமெண்ட்டையும் சரி ஹைப்பையும் சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி அன்பும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற அத்தனை பேருடைய வாழ்வும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற எல்லாம் உள்ள இயற்கை துணை இருக்கட்டும். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். ஒரு மாதிரி ஏக்தம்ல முடிச்சிட்டீங்க சார். என்ன பண்றது, இன்ட்ரோ கொடுக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ். சேனல் ஓனர்னா அப்படிதான். ஆமா, என்ன பண்றது நாங்க என்ன பண்றது. சரியா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த வீட்டில் வந்து இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துலேருந்து சொல்றது, நெகட்டிவிட்டி வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நிறைய ஸ்ப்ரெட் பண்றது திவாகர் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். சாப்பிட்டுன்னு தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்வார் வந்து, எஃப்ஜே தான் வந்து ஏதோ கலாய்ப்பாரு திவாகரை காட்டும் பொழுது. எஃப்ஜே கலாச்ச உடனே திவாகர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எஃப்ஜேவுக்கு பொறாம, நான் அரசன் ஆயிட்டேன்ல, அரசனானதே அவருக்கு பொறாம, எஃப்ஜேவுக்கும் சபரிக்கும் பொறாம. அப்புறம் கனி என்ன பத்தி புறம் பேசுறாங்க எல்லாமே. அதாவது அவர் யாரெல்லாம் அவர் எதிர்க்காங்க எல்லாருக்கும் ஒரு டேக்லைன் வச்சிருப்பாரு, அதை வச்சு பேசுவார். இப்ப பார்வதி கூட எப்படி விளையாட ட்ரை பண்றாங்க. இன்னைக்கும் கூட என்னன்னா 14வது இடத்துக்கு வைக்கும் போதே அவர் வந்து கனியை சொல்லுவாரு, டெய்லி என்ன பத்தி புறம் பேசுறாங்க, அதனால என்ன 14வது இவர் தான் கனியக்கா அப்படின்னு செலக்ட் பண்ணுவாரு. ஆமா ஆமா ஆமா, அப்பவே கனியக்கான்னு போதே இவர் சொல்லுவாரு அப்படின்னுவாங்க கனி. அதேதான். ஓகேவா, சரி. இப்ப இங்க விஷயத்துக்கு வருவோம் திரும்ப. அந்த அப்ப பார்வதி கூட எப்படி ஒரு கேமை ப்ளே பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, இப்போ கொஞ்சம் கவனிக்கிறப்ப இந்த சாண்ட்ரா, இவங்க திவ்யா, அதுக்கப்புறம் பிரஜன், இவங்கெல்லாம் சேர்றாங்க. நமக்கும் ஒரு குரூப் வேணும், அவங்களோட நம்மளும் வந்து ஓரளவுக்கு வந்து இது பண்ணி போகணும் அப்படின்றப்ப, ஏன்னா அங்க புஸ்க் ஆயிடுச்சுல, அது நெய் ஊத்தாம போனதுல புஸ்க் ஆயிடுச்சுல, அது வேற புஸ்க் ஆயிடுச்சு. குட் பை இன்னைக்கு இன்னுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்களுக்கான ஆளை போயிட்டு திவாகரோட போய் ஜெயில போடுவேன்னாங்க. இல்ல, 2 பேருக்குமே வந்து பேர் மீடி. அதுவும் வந்து திவாகருக்கு எப்படியாவது வந்து திவ்யாவை கூட்டு உள்ளார போயிடலான்னு பார்த்தாரு சிறைக்கு. இல்ல, ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவருடைய ஐடியாலஜி என்னன்னா, இருங்க, அவருடைய ஐடியாலஜி என்னன்னா அரோராவை கூட்டு போகணும். அதுதான் வந்து தடுன்னு ஆடினாரு. சிறையில போனே என்ன அவங்களும் சிறையில போய் சென்னை அப்புறம் தான் வந்து அதுல கனிமாட்டினா கனி போய் அழுதாங்க. அதெல்லாம் வேற கதை. பட் ரூட் காஸ் வந்து அரோராவோட என்ன சிறையில போடுங்க அப்படின்றதுதான். இல்ல நீங்க திவ்யாவே வேற கூட்டு போறாரு. இல்ல, திவ்யாவு வேற ஒரு கண்ணு. அது வந்து இப்ப நீங்க நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும். கவினும் அதுக்கான வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு அதை கூட நம்ம போட்டோம். ஓகே, அங்க இருக்கிற எல்லாருமே பசங்க இன்னைக்கு இவர் எஃப்ஜே கூட வந்து பேசிட்டு இருப்பாரு. யாரு, பிரஜன் சாண்ட்ரா கூட உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் திவ்யாவை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்காங்களா. சரி வாங்க. இப்ப என்ன அப்படின்னா, அப்ப அதுக்கு தான் சொல்ல வந்தேன். பார்வதி கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில பேர் நமக்கா பேசுறாங்க இல்லைன்னா பழகுனா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவர் அப்பவும் ஒத்துக்கல. சும்மா இருப்பாரோ, எல்லாத்தையும் வந்து நீ வந்து ஒரு ஒருதலை பட்சமா வந்து அரசியா இருக்க. ஏன்னா ஒருதலை பட்ச அரசியா இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இப்ப வந்து ஆஜோகான பகவானா வந்து என்னது ஆஜன பகவா ஏதோ ஒண்ணு, ஆஜுகு பகவா ஏதோ ஒரு ஆளா வந்து நிக்கிற கமருதின் இப்ப கிடையாது. ஃபீல்ட் அவுட். இல்ல கமுருதினியா அவங்க கூப்பிடல ஜாக்கி. இவரை வந்து டிஃபென்ஸ்க்குங்க ஒரு ஆளை முன்னாடி வச்சு பண்ற ஆள் இப்ப இல்லன்னு சொல்ல வந்தாங்க. அவங்க நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப எல்லாரோடையுமே கலந்துக்கிறாங்கன்னு சொல்றேன் பார்வதி. நீங்க அது ஏன் வர முடியும், எதனால அப்படி செய்வாங்க சொல்லுங்க? ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில இல்லன்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் அதை செய்வாங்கன்னு செய்யறாங்க. நான் சொன்னேன் சாண்ட்ரா இவங்க எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல அது மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு பக்கபலமா 2 பேர் ஆமாஞ்சாமி போறதுக்கு ஒரு ஆள் இருக்கும்போது ஒருத்தவங்க நகர்ந்துட்டாங்க, அதனால அப்படி பண்ணாங்க. எல்லாரையும் பார்த்து மாறல, அவங்களுக்கு ஆள் இல்ல கிளம்பிட்டாங்க, அதனால அவங்க வந்து மாறுறாங்கன்றதுதான். இல்லைன்னா அவங்களாம் மாறுற ஆளே கிடையாது. இல்லைன்னா 39 நாள் என்னைக்கா மாறி இருக்கோனா, 39 நாளும் வந்து அன்பு கேங் இருந்தது, இந்த கேங் இருந்தது, எல்லா கேங்கும் தான் இருந்தது. ஏன் இவரு கூட தான் ஒரு கேங் வச்சிருந்தாரு, விக்கல் கரம் கூட தான்.
ஆமா எல்லாரையும் பார்த்து அவங்க மாறுற ஆள் கிடையாதுங்க அவங்க. வாங்க. அதுதான் இப்ப நான் அதுக்கு வந்து ஒரு காமெடியா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவங்க கூட இப்படி மாறுறாங்க இல்லையா. அப்ப பிக் பாஸ் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஓகே. நம்ம எப்ப பாரு ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல பிக் பாஸ் கிட்ட. இவருக்கு இது கூட தெரியாதா, ஒரு கேம் கூட புரியாது. இன்னைக்குமே எனக்கு ஆதங்கம் இருந்தது, என்ன ஒரு கேம், அதுல பார்வதி அரசியா இருக்காங்க, அப்ப அரசியா ஒரு இது பண்றாங்க அப்படின்னு. பிக் பாஸ் எனக்கு இப்ப மைத்ரிலாம் இல்ல, பிக் பாஸே நேரடியா போன் பண்ணிட்டாரு. உனக்கு புரியுதா அப்படின்னாரு என்கிட்ட. என்ன புரியல அப்படின்னு அவரு என்ன சொல்றாருன்னா, ஹேட்னா என்னன்னு கேட்டிருக்காரு. ஓகே. இப்படி கேட்டவருக்கு கேம் எப்படி புரியும், உனக்கு புரியுதா இல்லையாமா, ஏன் கஷ்டம் அப்படின்னு. நான் அதுக்கு மேல ஒண்ணுமே பேசல. புரியுது பிக் பாஸ், நான் இனிமே வந்து ஒண்ணு உங்களை சொல்ல மாட்டேன், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போன் வச்சிட்டேன். இன்னொரு வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்காக அப்படி உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. எனக்கு வீடியோ ஃபுட்டேஜே இருக்கு. மைக் 3 எனக்கு வீடியோவே அனுப்பிச்சிட்டாரு. சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து கைகளை பாச்சுன்னா ஏதாவது ஆயிடும்ன்றதுக்காகவே வந்து கோமணத்தை கட்டே போட்டாரு. உள்ளார நானும் ஒரு கேமா உள்ளார வரேன், வாடா பாத்துக்கலாம், வாடான்ற மாதிரி அந்த தர இடத்துக்கு முன்னாடி கோமணம் கட்டி போய் நின்றாரு. ஆக்சுவலி சப்பானி மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா என்னெல்லாம் தடவிக்கிட்டு, ஏன்னா எனக்கு கீறி விட்டுருவானுங்க, கட்சி வச்சுருவானுங்க. அதனால வந்து ஏதாவது அப்படியே டகுல் பச்சாவெல்லாம் காட்டி விட்டு வழுகிட்டு ஓடியாந்து அப்படியே அந்த கபடியில் வந்து தடுவாங்களா, அந்த மாதிரி ஓடியாந்துடலான்ற மாதிரி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இது போயிடும், அதனால அதை செய்யாதீங்க தயவு செய்து, குரல்லே வச்சு இவனை வச்சு கதையை ஓட்டினாதான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா உங்க காதையை பிடிச்சி திருடுவானோ. அவ்வளவுதான். அந்த ஒரு சண்டையோட பேஸே அவர் எப்படின்னா, பாரு நீ இப்படிதான் பாரு, ஆரம்பத்துல இருந்தே நீ வந்து ஒருதலை பட்சமாகவே நீ வந்து ரூல் பண்ற. அரசி ஒருதலை பட்சமாவே கூட ரூல் பண்ணட்டுமே, நீங்க என்ன சொல்ல. சரி இது ஒண்ணு, எஃப்ஜே வந்து என்னை பார்த்து பொறாமப்படுறேன்னா 2 நாள் முன்னாடி நீங்க ராஜாவா இருந்தீங்க, அதுக்கப்புறம் ராஜாலாம் கிடையாது. நேத்து அங்கேயே பேண்ட் எல்லாம் அந்த வேஷ்டி எல்லாம் அவுத்துட்டு அங்கேயே வந்து நீங்க வந்து ஜிப்பே போடாம பண்ணாராம ஒரு இது ஏதோ அது கூட வீடியோ பார்த்தேன், ஜிப்பு போடுங்க முதல்ல அப்படி நாங்க போல இருக்கு. அது நேத்து கூட பார்வதி, இன்னைக்கு கூட பார்வதி கேட்பாங்க, நேத்து வீடியோல பார்த்தேன் பார்வதி கேட்பாங்க, என்ன இவரு இது இந்த டைம்ல எனக்கு அது ஞாபகம் வருது. ஜிப்பு போடல, அது மாதிரி நம்ம ஜிப்பே போடாமலாம் போய் ரொம்பலாம் போய் ஒரு இடத்துலலாம் சரி அவர் அப்படி நக்கல் விடுறாங்கள. நான் என் வாழ்க்கையில் நடந்தது, நானும் ஜிப்லாம் போடாமல் போய் அண்ணா ஜிப் அப்படி இப்போ நம்ம அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்ம என்ன ஆனதாச்சும் போனது போச்சு, இதுக்கப்புறம் நான் திரும்பி டவல் ஒரே இழுப்பு அந்த மாதிரின்னு வச்சுக்காங்களேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கள் வனிதாத்தா இன்னைக்கு இந்த நேரத்தில் 7 மணிக்கு இறந்துட்டாங்க. 6 வருஷம் ஆகுது. ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தவங்க அவங்க, ரொம்ப வளர்ச்சியெல்லாம் பார்த்தவங்க. இன்றைக்கி நான் எங்கெல்லாம் இருக்கிறேன்னு பார்த்தோன்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்க. ஸோ எனிவே அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கடத்தூர் கிளம்பியிருக்காங்க திண்டிவனம். ஸோ கடலாம் பர்ச்சேஸ் எல்லாருலையும் போட்டு கடைசியாக ஒரு துணி கடைக்கு வந்திருக்காங்க. சரி, அப்போதான் கண்டுபிடிச்சாங்க. இல்லை இந்த தலை செய்விட்டு என்ன பண்ணுவாங்க, முடியை சுற்றி எடுக்கிறதுக்கு வரலையே, அது வரலையே அந்த சீப்பை வந்து தலையில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் முடி அதோட கிளம்பியாச்சு. ஐயோ இதில் என்ன காமெடின்னா, எனக்கு துணிக்கடையில் ஒரு பையன் சொன்னான்டா, ஏங்க தலையில சீப்பு வச்சுட்டு, அப்போதான் எனக்கு தெரியுது, ஏன்னா இதுக்கு முன்னாடி 3-4 கடையோட எந்த படுவாங்க சொல்லடா அப்படின்னாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. இல்ல அதை வேற எப்படி நம்ம அதை அப்படிதான் கடந்து போகணும், வேற என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, ஸோ இப்போ அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று எடுத்துன்னு வந்து நீ எப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பாரு ஆக்சுவலாக என்னென்ன அங்கே என்ன நடந்திருக்கும்னா, சண்டை அவருக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் நடந்திருக்கணும். சண்டை இப்படி கொளுத்திட்டு எஃப்ஜே பாடு சாப்பிட்டுன்னு இருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இங்க இந்த வீட்ல இல்ல அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு எஸ்டிடி ஒன்று இருக்கு. சொல்லுங்க. கமருதீன்கிட்ட போய் ஒரு பேசுவாரு, கமரு சொல்லுவாரு, என்னையே வந்து விபூதி அடிச்சு பாரு, உன்னைக்கும் அழிக்கும், நீயும் ஜாக்கிரதை ஏறு, நம்பவே நம்பாத. என்ன நம்மளுக்கு எது ரொம்ப, அதாவது நம்மளுக்கு எது ரொம்ப பேசுவாரு அந்த சீன் தானே, கமருதீனோட ஏதோ ஒரு பக்கத்துல இருப்பாருங்க அவரு, எனக்கு சரியா இது எஸ்டி அது மாதிரி. ஆனா பண்ண சாப்பிட்ற டைம்ல ஏதோ ஒரு இடம் பின்னுடுறவங்களை சொல்லுங்க, நிறைய வீடியோ கிளிப் பாக்குறதுனால பிரம்மாண்டமா இருந்தா கூட தெரியுமா, குட்டியா பாத்துட்டு இருக்குமா அதுல. அப்ப எனக்கே விபத்து அடிச்சிச்சு, இன்னும் உனக்கு அடிக்கிறது ரொம்ப லேட் ஆகுது. ஆமாம்பா என்னையும் இப்படிதான் பண்ணுது, அது வேணே நம்மள யூஸ் பண்ணுது. ஆமா நான் என்னையும் யூஸ் பண்ணிச்சு, நீயும் ஜாக்கிரதையாரு, அது பக்கம் போகவே போகாதுன்னு கமருதீன் சொல்லுவாரு. இவரு ஓகே, அதனுடைய எஃபெக்ட் தான் இங்க, புரியுதா? அதுதான் மேட்ரு. அவரு என்னன்னா, சரி நம்மளுக்கு எது ரொம்ப பிடிக்குதுன்னு ஒன்று சொல்கிறோமோ அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து நீதி நியாயம் எல்லாம் சொல்லி ஒன்று மறுக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து அது கோபம் வரும் தானே. நெய் எல்லாருக்கும் அதை போட்டுருக்கலாம்,
நீ அவ்வளவு யோகியமான்னு அவன் கேக்குறாப்ல யாரு கமருதீன், நீ அவ்வளவு யோகியமான்னு போட்டு செருப்பு எல்லாம் பறக்குது. அந்த வீடியோ நீங்க பாக்கலையா? இல்ல ஐயோ அது வேற லெவல். அது இவங்க காலம் கிட்ட உட்கார்ந்துருப்பாங்க அரோரா. அப்ப ஏதோ ஒண்ணு சொல்லி செருப்புலாம் பறந்து போய் விழுவாங்கலாம், அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி போய் விழுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் நடந்து இதெல்லாம் ரொம்ப எலாபரேட்டா நான் போக விரும்பல. ஏன்னா இது அது அந்த நெய்க்கு குட் பை சொன்னதுல இருந்து இது எல்லாமே நடக்குது. ஆமா அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீ வந்ததுல இருந்து கேம் தான் ஆடின இருக்கேன் பாருக்கு தெளிவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா கேம் தானே விளையாடுறதுக்கு வந்திருக்கோம், என் கேம நான் விளையாடுறேன் அப்படின்வாங்க. எனக்கு இன்னைக்கு என்ன கேம் தான் விளையாட வந்திருக்காங்கன்னும் போது எப்படியும் அவன் மாற மாட்டான்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. இல்லைன்னா அவங்க திரும்ப திரும்ப வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து நான் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பேசவே மாட்டாங்க பாருங்க. புரியுதா? அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப பண்ணும்போது இவர் வந்து என்ன பண்ணுவார், இதே மாதிரி பண்ணும்போது தான் அந்த எஃபெக்ட் இங்கே வந்து நீ வேணே பண்ற பாரு நான் கேம். அப்பதான் அவர் வந்து அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லுவார். இப்ப சொல்லுங்க சொல்லுவாரு. இல்ல ஜாக்கி இன்னொன்னு வேற சொல்லுவாரு, மக்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க பாரு, மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க பாத்துட்டு தானே இருக்கணும், நான் இருக்கிற வரைக்கும் இருக்கேன், அதுக்கப்புறம் அனுப்பட்டோன்னுவாங்க. அப்பவும் விட மாட்டாரு. பாரு நீ உன்னோட கேம் எல்லாம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நான் அது அப்பயும் யோசிச்சேன், சண்டை யார்கிட்ட போட்டிருக்கணும், எஃப்ஜே கிட்ட, எதுக்கு இப்ப பாருகிட்ட ஒரு சண்டை போட்டுன்னு இருக்காரு. அந்த ஆனா ஒரு ஹாப்பி மூமெண்ட் என்னன்னா ஜாக்கி, அதை மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஹாப்பி மூமெண்ட் என்னன்னா, சாப்பிடும்போது ஒருத்தர் நசன் பண்ணா எப்படி இருக்குங்கிறது நீ பாருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அதுக்கு தான் சொல்றேன் சார், நெய் தானே கேட்டாரு, கொடுத்து இருந்திருக்கலாம்ல. இப்ப தெரியுதா உங்களுக்கு சாப்பிடும்போது பிரச்சனை. அதுதான் மேடம், அதுதான் சொல்றேன். அவன் சாப்பாடு நீங்க கூட என்ன சொன்னீங்க, சாப்பாடுல இம்பார்ட்டன்ட்ல ஏதாவது கை வச்சாங்கன்னா அது பெரிய கோவத்தை வரும். அது வந்து ஜஸ்ட் லைக் தட்டா, உங்களுக்கு அது ஜஸ்ட் லைக் தட்டா இருக்கலாம், ஆனா அவனுக்கு அது வந்து ரொம்ப இதுவான விஷயம். அது என்னன்னா இவர் சொல்றாருல, இவர் வந்து ஏன் வந்து எஃப்ஜே கிட்ட போயிருக்க மாட்டார் சொல்லு. அவர் திருப்பி பேசி விட்டுருவாரு. இல்லையே அது எப்பயும் தான் பேசுவாரு. அப்பெல்லாம் போய் இப்போ சேஃபா நின்றுகிட்டு பண்ணுவாரு. உடனே பார்வதி வந்துடும். இப்ப என்ன பார்வதிக்கிட்டே சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ காப்பாத்துறதுக்கு யாரும் கிடையாது, ஆளையும் ரெடி பண்ணல. வியன்னாவும் வேற ஒரு லெவல்ல இருக்குது. ஏற்கனவே அது எதிர்க்கே எச்சி வாந்தி எடுத்ததுலேயே அது அலண்டு போய் கிடையாது. உனக்கு சனியனை நடிக்கவே தெரியாதா உனக்குன்ற மாதிரி அது ஏதோ சொல்லிச்சு போல இருக்குது. ஆமா அண்ணா உனக்கு நடிக்கவே தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு, பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அது ஒரு மாதிரி அது பக்கம் ஒரு பக்கம் ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ யாருமே இல்லைன்னா போறாரு. ஏன் எஃப்ஜே கிட்ட திரும்பவும் போலன்னா சப்போர்ட்டுக்கோ தடுத்து நிறுத்துக்கோ ஆள் கிடையாது. நேத்து பேரை என்ன கெடுத்துருங்களா பார்க்கலாம். யாரு கனிதான் கிட்ட டேய் கெடுறா அது அப்படிதான் சொல்ல, எடுறா பார்க்கலாம் எடுறா அப்படின்னு தான் சொல்லல. ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ், ஜஸ்ட் half feet distance only. ஓகே அல்லு விட்டுடுச்சு அவருக்கு. அதனால நீ வந்து சேஃபா பாருங்க, எல்லாருமே வந்து ஹாப்பியா வாங்க. உண்மையிலேயே அதுல இவர் வேற என்னன்னா எங்கெல்லாம் எடுத்துன்னு வர்றாரு ஜாக்கி. எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், திரும்பவும் அந்த ஞாபகத்துக்கு சொல்றேன். அந்த டாஸ்க் இருந்ததுல ஜூஸ் டாஸ்க், அதுல இவரு ஐபிஆர்னு சொல்லுவாரு தெரியுங்களா. ஐபிஆர் நான் சொன்னதை நீ அப்ப காப்பி அடிச்சுட்டு பாரு அப்படின்னுவாரு. நேத்து எதுக்கு வந்து கிரீடத்தெல்லாம் தூக்கி போட்டு போனாரு அவங்க கிடக்குறான் மயிரண்டி டாஸ்க் வச்சுக்கிறான். ஏன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. தீண்டத்தகாதவன் அவன் சொன்னா நான் கேட்க மாட்டேன்றது ஒரு பொண்ணு வந்து சொல்லிடுச்சு. அதை அடக்கிட்டேன். ஏன்னா அன்னைக்கு அவர் உடனே ரியாக்ஷன் பண்ண மாட்டாரு. இதுக்கு என்ன ஆகும் எங்கெங்கெல்லாம் போவோம் அப்படின்னு யோசிச்சு தான் வருவார்னு வச்சுக்கோங்களேன். அவர் யோசிச்சாரு எங்க அங்க இவர்கிட்ட நம்ம வினோத்கிட்ட சண்டை போட கூட நிற்பாரு. அப்புறம் தான் வந்து சண்டை போடுவார். யோ 1/2 மணி நேரம் படுத்துட்டு வந்து சண்டை போற சனி நான் அப்பேரி வந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வருவார். ஆக்சுவலி புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிதான் அவரு யாரே திவாகர் அப்படிதான். அதனால என்னாச்சுன்னா இன்னைக்கு அதனுடைய நீட்ஸ் தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தாரு, ஓ இதை வந்து பொண்ணு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சு, திரும்பவும் சொல்லிச்சு, நம்ம அடக்கிட்டோம். இப்போ இதை ஃபுல்லாவே கொலாப்ஸ் பண்ணா என்ன பண்ணா கிரீடத்தை தூக்கி போட்டு போவோம்னு போறது. வேற ஒண்ணு எப்படி திரும்ப வருவாங்கன்னு தெரியும். ஏன்னா இது அவர் பண்ண எல்லாம் வந்து போய் அவர் இன்னோசன்ட் சொல்லி வருவாங்க. நேத்து வந்து ரொம்ப அற்புதமா அரோரா வந்து அவரை பத்தி பேசுவாங்க. கிடையாது அப்படின்னு அழகா எடுத்துரைக்குன்னு வச்சுக்காங்களேன். சோ அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து சுபிக்ஷா வந்து அடி பாவி உனக்காக தாண்டி நான் எல்லாமே நீ என்ன வந்து ஏவல் ஆள் மாதிரி நான் ஓடி எல்லாம் செஞ்சா நான் 2வது இடத்துல நிக்கிறதுக்கு நீயே கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அலண்டு போயிட்டாங்க. இப்பதான் வந்து பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா வைரக்கல் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று திருப்பி டாஸ்க் ஆரம்பிச்சிரும். வைரக்கல் வந்து ராணி மகுடத்துக்கு கொடுக்கணும். இவர் பாராட்டி பேசணும் ஜாக்கி, அதுவும் வரல. ராணியே கண்ணழகியே திரும்ப குத்திக்குவாரு. அதான் சூப்பரா இன்னைக்கு திவ்யா பண்ணி காட்டுறாங்க. அவங்க அம்பு குத்தி
பார்ட் பண்ணிட்டு அவங்களும் அம்பு குத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு இங்க என்ன இந்த மாதிரியான பேச்செல்லாம் இவங்க கண்டுகொண்டேன் பண்ணாங்க. இவங்க கண்டுகொண்டேனுக்கு முன்னாடி என்னன்னா இவர் வந்து ஆர்டரா வராதீங்க, டக்கு டக்குன்னு வாங்க முடியுங்க. இல்ல எதுக்கு ஐயோ இது கண்டுகொண்டேனுக்கு அப்புறம் நாங்க இருந்ததுதான் ஜாக்கி. ஆர்டரா வரல, அரசவையில பிரச்சனை நடக்கும். நேத்தியான பிரச்சனைக்கு பேசுவாங்க யாருன்னா நம்ம வந்து கனி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுடுவாங்க. இன்னைக்கும் நேத்து என்ன கோழி முட்டி நான் சொல்றேன் திரும்ப ஆரம்பிக்கிறேன்ட்டு அதே பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு 14வது இடத்துக்கு போனதுக்கு காரணமே அதேதான். ஏன்னா அங்க வந்து விக்கலும் சரி அவரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. கனியும் வந்து அழுதாங்க, இரு எனக்கு பவர் கிடைச்சதுல இரு வச்சு செய்யறேன் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த அந்த பிரச்சனைக்கு முடிவு கேட்பாங்க ஜாக்கி. இவங்க நேத்தே என்ன சொல்லுவாங்க, நீ வா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி தான் இவரை கூட்டின்னு வருவாங்க. இன்றைக்கி எப்படி டபால்னு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் இருவரையுமே சிறுக்கு அனுப்புகிறேன், நீ என் தங்கையாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பொண்ணு திரும்ப அப்போ கனி நியாயமாக கேட்பாங்க, ஒரு பொண்ணுக்கு இங்கே அநீதி நடந்திருக்கு, அவர் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எப்படி அவருக்கு வந்து தண்டனை கொடுக்காம இந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. ஆனா பார்வதி வந்து நியாயமா பேசுற மாதிரி, ஏன்னா காலையில வேற சாப்பிடுறப்ப வேற தான் இவர் கத்திருக்காருல, இவர் திரும்ப வேற கத்துவாருன்னு சொல்லிட்டு திரும்ப கத்த மாட்டாரு, ஆர்டர்ல இருந்து ஓடுவாரு. ஆமா இல்ல ஆர்டர்ல இருந்து ஓடுறது டாஸ்காவே தான் பார்க்க மாட்டாரு. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஜெயிலுக்கு போடுவான். அரோரா இவரு அவர் ஜாலியா இருந்தார். அவரு இன்னைக்கு என்னன்னா அரோரா ஜெயிலுக்கு வந்தா ஜாலி தான் அப்படிங்கறதால அவர் தண்டனை ஏத்துக்கிறதுக்கே தயாரா இருந்தாரு. அரோரா வந்து கேட்டுச்சு, இப்ப அவரு ஜெயிலுக்கு போவாரா மாட்டாரா? 2 பேருமே போகணும். ஓகே, அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாரு, டப்புனு சாண்ட்ரா கை பிடிச்சி இழுத்துருவாரு. பாத்தீங்களா இல்லையா நீங்க? அந்த இல்ல அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு எரிச்சலாவே இருந்ததுங்க, ரொம்பலாம் என்னால பார்க்க முடியல. லாக் பண்ணிடுவாரு ஜாக்கி டக்குனு. அவங்க வந்து போறாங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு போக கூடாதுன்னு தடுக்கிறாங்களாம் அப்படின்னு கையை பிடிச்சிருவாரு. அவங்க பிரஜன் வேற நின்று இருப்பாரு, காப்பாத்துங்கன்னு. இல்ல 2 வாட்டி வந்து ஒரு வாட்டி வந்து ஏதோ நல்லா பண்ணாங்கன்னு ஹக் பண்ணிட்டு போனாரு. 2வது வாட்டியும் பாத்ரூம்ல இருக்கும்போது இவரே வந்து ஏதோ பண்ணுவாரு, சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி நிப்பாங்க. இந்த வாட்டி ரொம்ப தெளிவா இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். பிரஜனும் சொல்லிருப்பாரு, இது மாதிரி 2 allowed that is not partifying, it's எல்லா ஜென்ஸும் அப்படி இருக்காங்க ஜாக்கி. என்ன பண்றது சொல்லுங்க. அவங்க வந்து ஏகப்பட்டது. இப்ப இன்னைக்கு இவர் வந்து கண்டுகொண்டேன்லாம் பண்ணலாம், சிரிக்காதீங்க நந்தினிலாம் சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு இல்ல அது எதுக்குன்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல இவரு வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போவாரு, இவங்க கை தட்டுவாங்க, அதை எடுத்து இன்னைக்கு போட்டு பாருங்கள் என்னது நல்ல கணவன் நல்ல மனைவின்ட்டு ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பிரச்சனை வந்து சம்பந்தப்பட்ட சான்றாக பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. சரி விடுங்க, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க ஜாக்கி, அது மாற்ற முடியாது. அதேதான். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கணவர் பற்றி நாமளே கவலைப்படல. நிறைய பேர் வந்து எழுதுவாங்கல்ல, அவங்க எடுத்துன்னு வருவாங்கல்ல கதையை, இது எப்படி நான் இருக்கும்போது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துன்னு வருவாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சாண்ட்ராவை ஹேண்டில் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது டக்குன்னு சாண்ட்ரா ஃபஸ்ட்டு ஆப்போசிட் மன்னர்கிட்ட ஓடிடும். காப்பாத்துங்கள் உடனே பிரஜன் வந்து கைப்பிடிச்சி இழுத்துருவாரு, அங்கே ஓடி போனோடனே அவங்க கேட்பாங்க, நம்மளுடைய தளபதியை இவர் எப்படி கையை பிடிக்கலாம், இவருக்கு என்னது இது அப்படின்னு சொல்லி கனி கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உடனே அரோரா எழுந்துக்கும், இப்பதான் தளபதி, ஆனால் அதற்கு முன்னாடி எனக்கு மனைவி. இல்ல அவங்க தளபதி இல்ல, நம்ம இந்த படை தளபதி அவங்க இல்ல, சாண்ட்ரா. அதாம்மா அவரு அதுக்கு பதில் அப்படி ஒரு மைண்ட் வாய்ஸா அப்படின்றத சொன்னேன். இதுல வேற வந்து என்னன்னா, நடுவுல வந்து இவங்க வேற ஓடி வருவாங்க, அரோரா பார்த்துனே இருப்பாங்க, அப்பா நமக்கு டைம் இதான் அப்படின்னு சொல்லி. இப்போது அவரு ஜெயிலுக்கு செல்வாரா நான் செல்ல மாட்டேன் கொடுக்கணும், அதுவும் போயிடும். அதை வந்து கூப்பிட்றதே பார்த்தீங்கன்னா திவ்யா எல்லாம் கூப்பிடுவாங்க, வா 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 இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து வாயில பிளாஸ்டர் போட்ட மொமெண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு. அடுத்தது வந்து யாரோ திரும்ப எடுத்துன்னு போவாங்களே, சுபிக்ஷா எடுத்துன்னு போவாங்களே, யாரோ எடுத்துன்னு போவாங்க, கத்தி விட்டுருவாரு, போதுமா போதும். இவர் பார்வதி தான், ஆமா பார்வதி எடுத்துன்னு போவாங்க, ஆமா வாயிலே ஒற்றம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துரும். பார்வதி ஒட்டி இவங்களுக்கு தெரியும், 2 தடவை ஏத்தி விட்டாலே அவர் எடுத்துருவாருன்ட்டு. அந்த பக்கம் கானா வினோத் எதுவும் ஏற்றி விடுவார் பாருங்க, உடனே பிச்சு போட்டுருவாரு. இதுல நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, அவர் பேசுறதே இல்லையா அப்படின்லாம் கேட்கும்பொழுது கானா வினோத் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு அவர் காக்கா அந்த மாதிரி ஏதோ சொல்லுவார் ஜாக்கி, ராயப்பேட்டையில காக்கா விற்கிறவனா அந்த மாதிரி ஏதோ பேசுவார் அவர். அது என்னன்னு தெரியல, யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃப்ரெண்ட் ஏதோ அனுப்பிச்சிருந்தாங்க வீடியோ, நான் சரியா பார்க்க முடியல. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுவார். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பெருசா இன்னும் அந்த அரசவையில் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து டாஸ்க் கொண்டு போயிடுவார் பிக் பாஸ். ஒரு அந்த இது கட்டுனா ஜெயிப்பு அப்படின்ற மாதிரி அந்த இது கட்டுறதுல தான் என்னாச்சு, அதுல என்னன்னா நடுவில் ஒரு இதை வச்சு 2 ஃபில்லர் வச்சு இப்படி வச்சா நிக்கும் சென்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது டபுள் மீனிங்னு சொல்லி அரோரா அவங்க சொல்ல அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது எப்படி நீ டபுள் மீனிங்னு சொல்லலாம் அப்படின்னு இவங்க வந்து கேள்வி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து முத்திர குத்துவாங்க. பார்வதி வந்து அரோராவை முத்திர குத்துவாங்க, ஆபாசமா பேசுற அப்படின்னு முத்திர குத்துவாங்க. அது வந்து இன்னைக்கு லைட்டா போச்சு. அவங்க வந்து சொல்லி காமிப்பாங்க இப்படிதான் நான் இருந்தது, இதை சப்போர்ட் இப்படி வச்சா சீக்கிரமா கட்டலாம். ஏன்னா நடுவில் வந்து ஒரு பில்லர் வந்து அதுவா அது வந்து அவங்க சொன்னது வந்து இதுவா தான் சொன்னாங்க. இவங்க தான் அதை வேற மாதிரி எடுத்துட்டாங்க. அவங்க சொன்னது நல்ல பாயிண்ட் தான். அது விழாது, ரெண்டு பக்கமும் இங்க வச்சிட்டாங்க அப்படி. ஆமா, ரெண்டு பக்கமும் இதை வச்சிட்டா சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு மேல இன்னொன்னு வைக்கும் போது அது நகராது. அதுக்கு கீழே வந்து பில்லருக்கு ஒன்று ரெண்டு கையும் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு இவங்க அதை வேற மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாம்பிங் குத்துனாங்க. அவங்க அதை கடுமையை எதிர்த்தாங்க. அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கிளிப்பா காமிப்பாங்க. இதுக்கு வந்து நான் ஆபாசமா பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. எஃப்ஜே எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. எஃப்ஜே எல்லாம் இந்த மாதிரி முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் அங்க பக்கத்துல உட்காந்துட்டு நீங்க என்ன ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் கேர்லா? நான் கூட அலன்ட்டாங்க அந்த ஃப்ரேமை பார்த்து. படுபாவீங்க எடிட்டர் பசங்க அல்லு இல்லை எனக்கு அப்படியே. ஆக்சுவலி அதாவது திவ்யா உட்காந்துட்டு சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருந்ததுங்க. பீம் பேக்ல வேற ஃபுல்லா இருந்தாரு. இவங்களுக்கு பீம் பேக்கே வந்து எங்கேயாவது இவங்களுக்கு இடமே கிடையாதா வேற எங்கேயுமே? அப்புறம் ஏன் வந்து அவர் வந்து கை அழுத்த மாட்டாரு, காலை அழுத்த மாட்டாருன்ற மாதிரி இவ்வளவு உரிமை கொடுத்தா அப்புறம் அதை அன்னைக்கு கொடுத்தீங்க அதனால செஞ்சேன்னு சொல்றது ஆள் தான் இவரு. கண்டிப்பா புரியுதுங்களா? கடைசியில் பார்த்தா அவங்க ஒரு ஒன் அடி டிஸ்டன்ஸ். இவர் தான் வந்து அந்த குரூப் போட்டோல பார்த்தா கூட அப்படிதான் இருக்கும் ஜாக்கி. நான் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் சில ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது. இப்போ என்னோட நல்ல வேலை தம்பிகள் கசின்ஸ்லாம் இருக்கானுங்க. அந்த குரூப் ஃபோட்டோலேருந்து எடுத்தே காட்டுவானுங்க நமக்கு. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கம்ப்யூட்டர்லாம் நல்லா தெரிஞ்சதுனால ஜூம் பண்ணி கை மேலே தாண்டி இருக்குது பாரு, 3 விரலும் மேலே தாண்டி இருக்குது அப்படின்லாம் சொல்லி எடுத்து காட்டுற அளவுக்கு தம்பிகள் இருக்கிறதுனால நம்ம இப்போ ஃபேஸ்புக்கில் இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி தூக்கி போடணும் முதல்ல. எல்லாம் நம்மளுக்கு எதிராகவே இருக்காங்க. தூரதேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி, உனை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி, பின்னோக்கி காலம் போகும் ஏனில் உன் மன்னிப்பை கூறுவே, கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் பிழையெல்லாமே களைவேன். தேங்க்யூ மேம். ப்ளீஸ் அடுத்தது வாங்க 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 சீக்கிரம். அதுதான் அதுக்கப்புறம் கோட்டை கட்டுற டாஸ்க்கு. இந்த கோட்டை கட்டுற டாஸ்க்லேயும் நான் இன்னொரு ஒன்றும் பெருசாக இந்த 1 hour ப்ரோக்ராமில் பெருசா அதுதான் சொல்கிறேன். எல்லாம் அடி சார் அடிச்சுட்டே இருப்பாங்க சார். இவங்க வந்து ரெட் லைனை தாண்டிட்டாங்க இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது. அதே மாதிரி அரோரா வந்து ஒரு விஷயத்த கட்டி காட்டிட்டு போகிறாங்க இல்லையா, அதுக்கும் இவங்க கத்துவாங்க. இது வந்து ஒரு இப்படிதான் உங்கள் விளையாட்டா அதுவா கூட சொல்வாரு. ஏமா வந்து அந்த பொண்ணு எப்படி கட்டணும் காட்டி போகுது, இதுக்கே இந்த மாதிரி பண்றீங்க. அதுதான் டபுள் மீனிங்கா பண்ணி சொல்லிட்டாங்கன்ட்டு அதுல வந்து இது பண்ணி இந்த வாட்டியும் 3 வாட்டி பண்றது. ஏங்க இவருக்கும் நல்லா கேளுங்க, சண்டை யாரு அதிகமா போடுறாங்க அந்த வீட்டுல? 2 பேர் 14 13 யாரு? 2 பேருமே பிசிக்கல் டாஸ்க்ல வேஸ்ட். அவங்களால பண்ணவே முடியாது. அதுக்கு அழுகுனி ஆட்டம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க 2 பேர். இவருக்கு வந்து பேசுறதே டயலாகே வேஸ்ட். நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, உங்க ராணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அவ்வளவுதான். என்ன பேசினார் பாத்தீங்கல்ல? ஆமா அதுதான் நான் சொன்னேனே, ஒண்ணுமே அதுக்கு எஃப்ஜே வந்து ஒரு டயலாகே சொல்லுவாரு. வாயில பிளாஸ்டர் போட்டோன்னே அவர் பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, அதையும் ஒட்டிட்டீங்கன்னா நடிக்கிறேன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுவும் வராது இதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் விடுவாரு. கண்டுகொண்டேன்லாம் அந்த மேல இருந்து பார்த்த அந்த அழற சீன் ஒண்ணு இருக்கும்ல, அந்த கதவு கிட்ட நின்று பேசுற சீன் இருக்குல்ல, அது நல்லாதான் பண்ணாங்க. ஆனா ஒரு கட்டத்துல டயலாக் விட்டு நான் என்ன பண்றேன் சினிமாக்கு நேற்று இதை விட நல்லா தான் பண்ணாங்க. அந்த சீன் வரவே இல்லை 1 hourல, இது மட்டும் வருது. இப்போ இவருவே விளையாட வந்துட்டாரு, திவ்யா விளையாட வராங்க, எல்லாரும் விளையாட வராங்க, இவரே விளையாட வராரு. இப்போ இதை கேட்டால் எனக்கே ஃபோன் பண்ணி என்னம்மா அப்படின்றாரு. என்ன பண்ண முடியும்? உங்களுக்கே ஃபோன் பண்ணுறாருன்னா பார்த்துக்காங்களா, அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாரு. பெரிய ஆள் தான். சரி, இப்போ விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். நல்லா பாருங்க, இப்போ இந்த கேம்ல ஜெயிக்கிறது அந்த கேமே விட்டுருங்க. அதுல பார்வதி கரெக்டாகவே இருக்கட்டும் வந்து இது பண்ணாங்க. 9 தடவை கட்டியிருக்காங்க. 9 தடவை 9 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. 9 பாயிண்ட்னா ஒரு 3 தடவையாக கட்டி வாங்கிட்டாங்க. நீங்கள் வெறும் 3 6 என்னவோ தான் வாங்கியிருக்கீங்க. மற்ற நேரத்தில் கட்டியிருக்கலாம்ல. சரி அதுதான் இல்லை. ஜாக்கி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர்கள்லாம் இல்லாமல்னாவே நம்ம தனியாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்வாங்க. போன 2 கேமு ஜெயிச்சு கொடுத்ததே எஃப்ஜே தான் போய் ஒட்டினதுனால தான் அந்த அந்த அது பேர் என்னது கொடியே ஜெயிச்சோம். அது வேற என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யாரு நம்ம அவங்களாம் இல்லாம நம்ம 2 பேரும் ஜெயிச்சிட்டோம்னா அப்படின்வாங்க. திவாகர் எங்கடா நீங்க 2 பேரும் ஜெயிச்சிங்க, எஃப்ஜே தான் கொடி எடுத்துன்னு வந்தாரு, மறைச்சு வச்சதும் எஃப்ஜே தான், அதுக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க்கும் அவங்க தான் எல்லாம் விளையாடி கொடுத்தாங்க.
ஆனா அவங்க எல்லாம் இல்லாமல் இவர்கள் எல்லாம் இல்லாமல் நம்ம அதாவது திவாகர் வந்து இந்த ஒலிம்பிக்ல பாத்தீங்களா ஒன்னு வந்து இந்த ஜிம்னாஸ்டிக்ல வளைஞ்சு காலால அதாவது நேரடியா வில்லு விடுறத விட வளைஞ்சு வந்து வில்லு விடுவாங்க அந்த அளவு விற்பனை ஒரு ஆக்சுவலி யாரு திவாகர் அவரும் இவங்களும் சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்களா எனக்கு ஏன்டா ஒரு கிரெடிட்டை எடுத்துக்கலாம் எப்படி இப்படி ஒரு கிரெடிட்டை எடுத்துக்கிறீங்க ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் கடைசியா அந்த ரேங்கிங் டாஸ் முடிஞ்சு இவங்க கிட்ட பேசுவாரு யாருக்கிட்ட கனி கிட்ட பாத்திரம் தேய்ச்சினே பேசுவாருன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் இப்படி பண்ணா என்னதான் அர்த்தம் அவரு ஒரு வாரம் செல்ஃப் ரியலைசேஷனே இல்லாம எப்படிங்க இவ்வளவு நாள் ஒருத்தவங்களால இருக்க முடியும் அப்படின்வாரு எப்படிங்க என்ன வந்து வக்கரம்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து அப்ப தப்பு கிடையாது இது மெச்சூர்டா பேசுனாங்களா அப்ப அவங்க சண்டைக்கு என்ன இழுக்கலையா எப்படிங்க இது கரெக்ட் ஆகும் ஆனா அவங்க வந்து கேட்டாங்க பாத்தீங்களா நான் ஏன் சண்டை போடுறேன்னு என்ன நீங்க நிக்க வைக்கிறீங்கன்னு என்னால அதை தாங்க தாங்க முடியலன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து செல்ஃப் ரியலைசேஷனே இல்லைன்னு எனக்கு அதுவுமே அதான் இப்போ நாளைக்கு நான் தான் பிக் பாஸ்ட்டு ஃபோன் பண்ணி இது எப்படி அடுத்து அப்படின்னு கேட்கணும் போல இருக்கு அந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கோட்டை டாஸ்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் தான் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது நடுவில் கமெண்ட்டுகளை மட்டும் நான் படிச்சிடுறேன் அதை படிச்சிட்டோம்னா அப்படியே நம்ம கடை சாத்திரலாம் இன்னைக்கு சீக்கிரமே ஸோ இந்த 4க்கு 4 திவாகர் சேட்டை ஸ்பெஷல் வீடியோ பண்ணிருந்தீங்க இல்லையா அதுல இருந்து வந்த கமெண்ட் பிரேம் கோகுல்ஸ் தான் போட்டிருந்தாரு திவாகருக்கு ரெட் கார்டு இது ஒரு டிஃபரெண்டான பார்வை ஏன்னா திவாகருக்கு வந்து ரெட் கார்டு எல்லாம் கொடுத்துட கூடாது ஏன்னா அவர் என்ன ஊரே ஏன்னா இந்த கமெண்ட் ஏன் செலக்ட் பண்ணனா ஊரே அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆமா அதுதான் ஓகேவா அதுக்கு ஒரு மாற்று பார்வை ஒன்று இருக்குல்ல அதுக்காக வந்து திவாகரை தப்பிச்சு ஒன்றும் சொல்லுங்க ஸோ அந்த அவர் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிட் ஏன்னா நான் வந்து என்னை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க மக்கள் என்ன ஓட்டு போட்டு அனுப்பல அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே மாத்தி பேசுவாப்ல மக்கள் தான் அவரை வெளியில அனுப்பணும் அப்படிங்கறதையும் ஹவுஸ்மேட்ஸும் சேனலும் வந்து அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க அதை வந்து திருப்பி பேசிட்டாங்க அப்படிங்கறதும் அவர் சொல்லக்கூடிய ஏன்னா அவருக்கு ஒரு குரூப் வந்து அங்க ஜாதி ரிலேட்டடா ஒரு குரூப் இயங்கிட்டு இருக்கு புரியுதுங்களா அதனால வந்து அதில் இப்படி ஒரு விஷயமும் இருக்கிறதுனால அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ இவருக்கு கொடுத்தாங்க பிரதீப் கொடுத்தாங்க ஆமாம் எல்லாருமே பொங்கினாங்க அவர் வந்து செய்யவே இல்லைன்றதை எல்லாருமே அங்கே நிரூபிச்சாங்க அதாவது வெளியே வந்தும் நாங்கள் வந்து நிரூபிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் வந்து உண்மை தெரிஞ்சிடும் ஏன்னா இவரை பத்தின இவ்வளவு விஷயங்கள் வரும்போது போடும்போது அது கரெக்ட்ன்ற மாதிரியும் போயிடும்னு சொல்ல வரேன் நான் அதேதான் இதுல இன்னொரு விஷயம் யாரோ ஒருத்தர் கமெண்ட் நான் பார்த்தேன் அது கமெண்ட் தான் பார்த்தேன் அதை இப்போ நான் அப்படியே சொல்றேன் இந்த பாட்டு பாடுவாங்களாம் தெங்கோலத்து திரும்ப திரும்ப பட சொல்லுவாராம் அப்புறம் தான் இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்களா அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாரு சோ மக்கள் தான் அவரை ஓட்டு போட்டு அனுப்பணும் அப்படின்னு இல்ல மக்கள் ஓட்டு போட்டு அனுப்ப வாய்ப்பே கிடையாது அவர் வந்து கொஞ்சம் முன்னாடியில தான் இருக்காரு ஏன்னா நீங்க ஆரம்பிச்சிருக்கணும் அவரை வந்து பெரிய ஆளாக்க போது அது பெருசா போச்சு நான் தான் சொல்றேன் ரொம்ப பெருசா போய் நெல்லிக்காய் மூட்டையை வந்து பப்ளிக்கா உடைப்பாங்க அப்படிதான் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இல்லைன்னா அவர் மக்கள்லாம் போட்டு அனுப்புற மாதிரிலாம் அவருக்கு நிறைய பாட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலி அதேதான் சேகு அப்படிங்கிறவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு திவாகர்லாம் விஜய் டிவி ரொம்ப சிவி விட்டுருக்கு இனிமேல் எல்லாம் வெளில வந்தாருன்னா ஒரு 10 பவுன்சரோட தான் அவர் சுத்துவார் போலகுது அப்படிதான் அவர் போயிட்டு இருக்காரு ஆக்சுவலி ஆமா ஓகே அண்ட் அதே மாதிரி செல்வராணி பாண்டியனோட கமெண்ட் ரொம்ப பிரவீனை வந்து தள்ளிவிட்டப்பயே வந்து அவரை கண்டிச்சிருக்கணும் அப்படிங்கறதும் நிறைய பேர் கவனிக்கல திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய இந்த ஸ்பேஸ்ல எல்லாமே பார்த்து அதனாலதான் நான் சொன்னேன் கண்டிக்கிறாங்க ஒரு சில ஸ்பேஸ்ல தான் கண்டிக்கிறாங்க நிறைய இடத்துல ஒரு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்கன்றதான் நான் சொல்ல வரேன் அவர் சொன்ன வார்த்தையை மாத்தி சொன்னதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது வந்து அந்த தீச்சட்டி வாயான்றதே அவங்க வேற மாதிரி சொன்னாங்க அதுதான் வந்து தீண்டத்தகாதன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அதுக்கே உருட்டுனாங்க ஆமாமா புரியுதுங்களா அவருக்கு சப்போர்ட்டா பேசும்போது அவர் அப்படிதான் பேசினாருன்ற மாதிரி அதுக்கு உருட்டுனாங்க என்னமோ போங்க கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் திவ்யாக நோண்டிட்டு இருக்காருங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க அண்ட் தீபா தங்கராஜ் சொல்லியிருந்தாங்க ஒரு காதல் என்பது என் நெஞ்சில் உள்ளது சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அது மட்டும் இல்ல தீபா தங்கராஜ் எனக்கு வாய்ஸ் நோட்டும் அமைச்சிருந்தாங்க ரம்யாவை பற்றின பார்வை வந்து நீங்க சொன்னது வந்து எனக்கு நான் வந்து பார்க்கும்போது நானும் ஒரு ஆளா இந்த பொண்ணுக்கு ஒரு ரோல் அவங்க ரோல் அப்படின்னு நினைச்சேன் வாய்ஸ் நோட் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ என்கிட்ட தான் நான் கேட்டிருப்பேன் அவங்க கிட்ட இதை யூஸ் பண்ணட்டுமா நான் அப்படின்ட்டு ஸோ அதனால நீங்க கேட்டு உங்க இதுல இருந்து நான் அது கேட்டதுனால அதை சொல்ல முடியல இல்லைன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருந்தது அது ஆக்சுவலி இல்ல யூஸ் பண்ணலாம் ஜாக்கி இல்லைங்க அவங்க கிட்ட கேட்காம அதை செய்ய முடியாதுங்க அதுக்கு தாங்க நான் இப்போ சொல்றேன் திவ்யா நல்லா தெரியும் ஏங்க யாரா இருந்துட்டு போகட்டுங்க அவங்க கிட்ட கேட்காம எப்படிங்க யூஸ் பண்ண முடியும் நான் சொல்றேன் நவீன் மெசேஜ் பண்ணியிருந்தாப்ல அவர் வந்து என்னன்னா வைல்டு கார்டு வந்த பிறகு வந்து என்னன்னா மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லுவாராம் நீ பிஆருக்கு எவ்வளவு கொடுத்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாராம்
அதுக்கு உடனே பதறிட்டு நான் யாருக்கும் பணம் கொடுக்கல அப்படின்வாங்களாம் அவங்க. நான் ஏற்கனவே பிரபலம், அதனால தான் எனக்கு வந்து பயங்கரமான வந்து ஆதரவுகள் வருது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பதான் அவர் சொன்னார் போல இருக்கு, பாத்தியா நீ இத மாதிரி நடக்காத விஷயத்தை நீ சொல்லும் பொழுது எங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே பார்வதியை வந்து கேள்வி கேட்டுக்கார் போல இருக்கு. நீ எவ்வளவு பணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பார்வதி என்று திரும்பி எஃப்ஜே கேட்பாராம். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்களாம், நீ எவ்வளவு பணம் கொடுத்தியோ அதே பணத்தை தான் நான் கொடுத்தேன் என்று பதற்றத்தோட சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு. அது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நிறைய விஷயம் வந்து கவின் வந்து இந்த மாதிரி நிறைய லிங்க்கு அதெல்லாம் வந்து நிறைய வந்து கவின் அனுப்புவாப்புல. அது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ரொம்ப தேங்க்யூ கவின், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பேண்டா அவங்க வந்து போட்டிருந்தாங்க, வணக்கம், நான் பிக் பாஸ் விமர்சனங்களே சமூகத்தோட ஒப்பிட்டு பார்க்குற ஒரே விஷயம் உங்களோட விமர்சனம் தான். வாழ்த்துக்கள். ஆனால் சிறந்த வாய்ப்புகள் அது வந்து அருமை தெரியாதவங்க கையில் போயிட்டு அதோட மதிப்பை இழந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படிங்கறதான் வந்து பிக் பாஸ் 9க்கான நிலைமைன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதன் பிறகு சீஸ் மேக்கர் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா நாளுமே வந்து ஒரு டெடிகேஷனோட கண்டினியூஸாக வந்து வேற பிசினஸ்லேயும் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. சாங்ஸை கிண்டல் படுத்தவும் டெடிகேட்டட் படுத்தவும் ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதும் தரவுலி என்ஜாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் பெரிய கமெண்ட் மகாலட்சுமிங்கிறவங்க வந்து போட்டிருந்தாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரிவ்யூலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து லாஸ்ட் இயர் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சஜஷன்ல வந்திருக்கும் போல இருக்கு, எப்படியும் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய இடத்துல நான் சொல்றது அதுதான், முகம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அதனால இந்த இப்படி ஒரு வரும்போது அவங்க யாருமே அதை உடனேலாம் அட்ராக்ஷன்லாம் கிடையாது. இல்லை, அது நிறைய இருக்குது அதில் நிறைய. ஆனால் ஏன் உங்களுக்கு வீடியோ போக மாட்டேன்றது அதில் ஒரு மிக முக்கிய காரணமும் இருக்குன்ற நான் அதுதான். ஸோ அதனால நான் வந்து விட்டுட்டேன் முதல்ல. அதுக்காக நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன், ரொம்ப மிஸ்ஜேஜ் பண்ணிட்டேன் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு வந்து உங்களோட யூனிக்னஸே வந்து என்னன்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையும் சமூகத்தோட அந்த விஷயத்தெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பேசுறீங்க. என்னுடைய தாட்ஸ் நிறையா வந்து உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கு அப்படிங்கிறதையும், அண்ட் ரிவ்யூ வந்து ஃபன்னியாக இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அதே மாதிரி டைலாக்லாம் வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கு அப்படிங்கிறதையும், கண்டென்ட் வேணுமா கண்டென்ட்டும் இருக்கு, கருத்து வேணுமா கருத்தும் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். கேங்குன்னு வாண்டன்லி பார்வை வந்து போர்ட்ரே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண கிளவரா ஃபர்ஸ்ட் வீக்கே கண்டினியூ பண்ணி 3 குரூப் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜேஎஸ். நேற்று நைட்டு தான் வந்து பாரு கிட்ட வந்து கன்ஃபரன்ட் பண்ணுவாராம், நம்ம வந்து பண்ணது வந்து குரூப்பிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, திவாகர் கமருதீன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் போல இருக்கு. யாரு? கமருதீனே வந்து சொன்னாரு அப்படிங்கிறதையும், பிரஜன் சாண்ட்ராலாம் வந்து ஹிடன் குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் மேனிப்புலேட் பண்றாங்க, டார்கெட் பண்ணணும் எனிமீஸா அப்படின்னு சொல்லி விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க இங்க நமக்கு. ஓகேவா? நிறைய ஃபேஸ் 2 ஃபேஸ் கண்டஸ்டன்ட்ஸ் தான் இங்க. ரொம்ப பெரிய 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 ஒரு கமெண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க கருத்தை நாங்க படிச்சோம். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஜாக்கி, கமெண்ட்ஸுகள் அவ்வளோதான். மகாவோட முடியுது. ஓகே, தேங்க்யூ மகா, தேங்க்யூ ஸோ மச். மிகப்பெரிய கமெண்ட். அதில் வந்து நீங்கள் போட்டிருந்த நிறைய கருத்துக்கள், ஏன்னா கனி வந்து ரொம்ப வந்து அந்த அளவுக்கு ஹார்ம்லெஸ் இல்லை அப்படிங்கிறதையும், சாண்ட்ராவுடைய முகம் வந்து இப்போதான் வந்து பாருவுக்கே தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தீங்க. அதுதான் நடந்தது. ஸோ இது இங்கே முடிஞ்சது இல்லையா? கமெண்ட்டுகள் முடிஞ்சது. இப்போ டாஸ்க்கு, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள வச்சு பொருளை வச்சு அவங்களே போடுறதுங்கிற மாதிரி, யார் உங்கள்கிட்ட வந்து மெச்சூர்டாக இருக்காங்க? 3 பேர். உங்கள் குரூப்பில் யார் மெச்சூர்டாக ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்கள நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்ட்டு அவங்களே செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து 1லேருந்து 14 வரையும் வந்து நிறுத்தாங்க. 1லேருந்து 14 வந்து யாருன்னா, 1 வந்து சபரி, 2 வந்து சுபிக்ஷா, 3 வந்து கெமி, 4 வந்து சாண்ட்ரா, 5 வந்து பிரஜன், 6 வந்து இவங்க வியன்னா, 7 வந்து 7 தான் ஜாக்கி வியன்னா, 6வது யாருன்றது இப்போ எனக்கு ஞாபகம் வரல. 7 தான் வியன்னான்னு நினைக்கிறேன். இவங்க நினைக்கிறேன் திவ்யாவா? ஆமா, திவ்யா வந்து 9. இவங்க ரம்யா வந்து 8, திவ்யா 9. ஓகேங்களா? 10 கமருதீன் நினைக்கிறேன், 11 வந்து நம்ம வினோத், ஏன்னா பக்கத்து பக்கத்துல போட்டாங்க. 12 வந்து எஃப்ஜே, 13 பார்வதி, 14 வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு பேர் என்ன, திவாகர். ஓகே, இந்த இதுல தான் போடுவாங்க. ஓகே. சோ யார் நடுவுல ஒரு ஆள், அந்த 5 யாரு அப்படின்னு தான் யோசிக்கிறேன். சரி, பரவாயில்ல. டக்குனு இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஆக்சுவலி போட்டோ எடுத்து வச்சுட்டு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். வாங்க. ஓகே. ஸோ இதில் என்ன ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா, அவங்கள்ட்ட கொடுத்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸோ இங்கே வருவாங்க. யூஸ்வலாக அப்படி தானே சொல்லுவாங்க இங்கே, அதை சொல்லலை. இன்னொரு விஷயம் என்ன சொல்லலை அப்படின்னா,
யார் வந்து அவங்கள வந்து நீங்க தான் வந்து கப்பு வாங்க போறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க போய் நில்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லல. ஓகேவா? இதை தவிர்த்து இருக்கிற மற்ற விஷயங்கள் என்ன, அதாவது என்னன்னா கைண்டா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மேனிப்புலேட் பண்ணாம எல்லாத்துக்கும் எதிர்ப்பு பண்ணாம கத்தாம அப்படின்ற ஒரு விஷயமா தான் அவங்க பண்ணாங்க. இந்த கத்தாமன்ற விஷயத்துல வந்து முரண்பட்டாங்க திவ்யா. நான் வந்து யாருமே மதிக்காத ஒரு இடத்துல என்ன கூட்டு வந்து தலைவி ஆக்குறீங்க, நான் தலைவியா வரேன், எவனுமே மதிக்கலாம், அப்ப கத்தாம என்ன பண்ணுவாங்க, அப்ப இப்படிதான் கண்ட்ரோல் எடுக்கிறது. ஆனா ரெண்டாவது விஷயமாகவும் ஒன்னாவது விஷயத்துலயும் சபரி வந்தது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியவே இல்லை. முக்கியமா ரெண்டாவது சுபிக்ஷா எப்படி வர முடியுன்றது என்னுடைய கேள்வி. ஏன்னா தனித்துவமா விளையாடணும், புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும்னா வேணா என்ன சொல்றாங்க அதை கேட்கறவங்கள தான் இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி பார்வையோ மற்ற விஷயங்களே கிடையாது. கூட்டு சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட்டிங்கா இருக்கிறாங்கன்றதுனாலே வந்து இவரு விக்கல்ஸ் வந்துருவாரு, அந்த சப்போர்ட்டிங்லாம் அவங்க வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எனக்கு வந்து ரெண்டாவது இடத்துல வந்து அவங்க வந்ததில் எனக்கு உடன்பாடே கிடையாது. கெமி வரலாம், ஏன்னா கெமி வந்து தனியாக விளையாடுறாங்க, தனியாக ஒரு ஐடியாலஜி இருக்குது, இந்த டாஸ்க் வந்து கரெக்டாக விளையாடுறாங்க, நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணாங்க. இதில் வந்து நான் திவ்யாவை கூட ஓகே சொல்லுவேன். ஆமாம், திவ்யா கூட நீங்கள் வந்து 3-4 எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக, ஓகேவா? அப்படின்னா நீங்க முதல்ல யார் எடுத்து நீங்க சாண்ட்ரா எடுத்து வந்துருக்கலாம். ஏன்னா ஒரு டாஸ்க் வந்து வந்ததுமே பெஸ்டா பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். அங்க வந்து சமயோஜித வித்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அத வந்து நீங்க சபரியை விட அவங்க ரொம்ப கரெக்டா டீல் பண்ணாங்கன்னு சொல்ல வந்தாங்க. அதேதான், சபரியை விட சூப்பரா விளையாடினாங்க. இன்னொரு ஒரு விஷயமா நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்க நல்ல பேரும் எடுத்தாங்க. வந்து அதுவும் வந்து நீங்க எல்லாம் 30 நாளா இருக்கீங்க, அவங்க வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. அதேதான், ஒரு வாரத்துல வந்து அவங்க அதை பெருமையா சொல்லுவாங்க. என்ன சொன்ன 4வது இடமா, ஒரு வாரத்துல வந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா இன்னும் ஒரு வாரத்துல அதுதான் வந்து அங்க மேட்ரு. பிரச்சனையே வந்து அங்க 5ன்றது ஏதாவது பேசும், அதுக்கே வந்து அவர் சண்டை போடுவார். ஏன்னா அந்த இடத்த பொறுத்தவரை நீங்க கொடுக்கறத அப்படியே ஏத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் அங்க சண்டை போடணுன்றதுக்காக தான் பண்ணது. இதுல என்னன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து விடிய போக முன்னெல்லாம் எல்லாம் ஒண்ணுல போய் உட்காந்துக்கிட்டு மாறவே மாறாம அடிச்சு நவுதின்னு கிடக்குன்னு வச்சுக்காங்களா, அந்த மாதிரி நிறைய நடக்கும். இந்த வாட்டி இவங்களை வச்சே வந்து பண்ணாங்க, அது ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு அந்த இடத்துலயுமே வந்து இவர் எடுத்துன்னு வருவாரு, பிக் பாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இவங்க வந்து அப்படிலாம் எடுத்துன்னு வருவாரு. அவர் கேட்பாரு, அமேத் உங்க முடிவா அப்படின்னு. ஆமா இதான் முடிவு. அப்ப முன்னாடியே வந்து வழக்கமா வந்து இவர் வந்து பிக் பாஸ் வந்து 3-4 ரவுண்டு கொடுப்பாரு நினைச்சுக்கிட்டு இன்னொரு முறை இனிமே உங்க ஹாய்னு குதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. விளையாட முடியாது, ரிசல்ட் சொல்லுங்க அப்படின்ட்டுவாங்க அப்படின்ட்டுவாங்க. அந்த மாதிரி விஷயம் தான். அதாவது இந்த வீடு நாசமா போனதுக்கு 2 பேர் தான், ஒன்னு பார்வதி, இன்னொன்னு திவாகர். 2 பேருமே குறைகளை வந்து ஏத்துக்காம எல்லா டாஸ்கையும் நாஸ்தி பண்ணி எல்லாத்துலயும் வாக் அவுட் பண்ணி எல்லாத்தையும் சொதப்பி எல்லாத்தையும் கொதப்பி அதை இந்த சீசனே காலி பண்ணது அவங்க 2 பேர் தான். அதனால அவங்க அந்த இடத்துல போய் உட்கார வச்சாங்க. இதுல என்னன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்ஜே வந்து இதுக்கு நிகரா வந்து நிறைய சவுண்ட் விட்டாரு, கண்டிப்பாக செஞ்சிருக்காரு, நிறைய சவுண்ட் விட்டாரு, நிறைய கத்தனாரு, வேர்ட்ஸ்லாம் நிறைய விட்டாரு. அதனால அவரு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா அடுத்தது வினோத் கமருதீன் 2 பேருமே அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் போனாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 இடம் இருக்கு இல்லையா ஜாக்கி, அதுல தான் கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தலாமே தவிர. ஆமா, இதுல என்னன்னா சம்பந்தமே இல்ல வியன்னாலாம் கத்தனாங்க, அவங்க என்னத்த கீச்சாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. அவங்க ஆக்சுவலி மெச்சூரிட்டியே இல்லங்கிற ஒரு காரணத்துக்கு கண்டிப்பா நீங்க சுபிக்ஷாக்கு வந்து 8வது இடமோ இல்ல 9வது தாராளமா கொடுத்துருக்கணும். அது வந்து விக்கல் விக்ரம் பண்ண பெரிய தப்புன்னு வச்சுக்கோங்க. அதுக்குதான் ரம்யா கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. நீங்க இப்ப என்ன வந்து கொண்டு வந்து 8வது இடத்துல போய் போட்டிருக்கீங்க. நான் வேற யாருக்கும் வந்து அமித் எல்லாம் புதுசு, அவருக்குலாம் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரல. கனிக்கும் விக்கல்ஸுக்கும் தெரியும் சுபிக்ஷா இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணிருக்கா, எல்லாத்தையுமே வந்து சிண்டு முடிஞ்சு தெரியும். என்னதான் நீங்க எல்லாருமே சொல்றீங்க நீ வந்து இப்படி கிடையாது, கோவப்படுற ஆளே நீ வந்து கோவப்பட மாட்டேன்ற, நீ யாருக்கிட்டயுமே பண்ணல, உனக்கு தெரியவே மாட்டேங்குது, சண்டை போட மாட்டேன்ற, நீ என்னதான் சொல்லிருக்கீங்க. ஊருக்கு இறச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின் போது அந்த பொண்ணு வந்து இயல்பா ஒரு விஷயத்த சொன்னது, நீ எப்படி இந்த டெக்கோரத்துல வந்து நீ பெரிய ஆளாலாம் காமிச்சிருவேன்ற மாதிரி பேசுனீங்க. நீங்க ட்ரீட் பண்றீங்க அப்படிதான் ட்ரீட் பண்றீங்க, அங்க இருக்கிறவங்க அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. அதான் நான் வந்து அந்த வீடியோவை போட்டது. அவங்க வந்து இது மாதிரி வேணும்னே பண்ற விஷயங்கள்ல சில விஷயங்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் 10 நாள்ல வந்து அந்த சூப்பர் டெலக்ஸ்ல இருக்கும்போது சில விஷயங்கள் பண்ணாங்க. அப்ப எல்லாருமே அந்த மாதிரி தவறுகள் இந்த வீட்டுல எல்லாருமே பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. ஆனா வியன்னா மாதிரியோ ஆர்எல்ஸ், ஏன்னா அவங்களுக்கு தனி குழுலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு திவ்யாவுக்கு வந்து திவ்யான்ற பாருங்க, ரம்யாவுக்கு வந்து தனி குழுலாம் கிடையாது. அவங்க தனித்து கெமியும் அவங்களும் ஓரளவுக்கு தனித்து தான் விளையாடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, ரம்யா வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா கெமியை விட ரொம்ப க்ளோஸா வந்து எல்லார்கிட்டயுமே அவங்க வந்து பேசி, எஃப்ஜே ஓடையா இருக்கட்டும், கனியோடவா இருக்கட்டும், சபரி, இந்த குரூப்லோடலாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து க்ளோஸா தான் இருப்பாங்க. பட் இங்க நீங்க மெச்சூரிட்டின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு 8வது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ரா போட்டுருக்கலாம், செகண்ட் வந்து கெமி போட்டுருக்கலாம், தேர்ட் வந்து ரம்யா போட்டுருக்கலாம்.
இதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒண்ணா திவ்யா வந்து 4வது கூட போட்டிருக்காங்க. திவ்யா வந்து ஏன்னா திவ்யா வந்து கண்ட்ரோல் எடுத்தாங்க. அவங்க தான் அந்த வீட்டுல வந்து கண்ட்ரோல் எடுத்தவங்க அவங்க தான். திவ்யா 4வது, 5வதுக்கு மேல சபரி, அதுக்கப்புறம் வியன்னா கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சுபிக்ஷா, அதுக்கப்புறம் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுதான் லெவலும் சுபிக்ஷாவுக்கு கிடையாது. மெச்சூர்டுன்னு சொன்னீங்கன்னா மெச்சூர்டும் கிடையாது. அவங்க யோசிக்க தெரியாது, என்ன யாராவது ஏவி விட்டாங்கன்னா அப்படியே கத்த வேண்டியது ஒரு பேசிக்கே தெரியாது அவங்களுக்கு. இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இருக்கிறவங்க கூட அவங்க ஏறத்தை தான் வந்து அவங்களுக்கு எனக்கு ஒத்துக்கலன்னு வாங்க. வியன்னா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் 3 இடம் என்னால ஒத்துக்கவே முடியாது. ஆமா ஃபர்ஸ்ட் 3 இடம் இவருக்கு அதுதான் சுபிக்ஷாவுக்கு வந்து அடிவையெல்லாம் கலக்கும். ஐயோ 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 அப்படின மாதிரி எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாடலன்னு வாங்க. இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சுபிக்ஷா தான் அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓஹோ. அதுலயுமே வந்து எஃப்ஜே எல்லாம் அந்த பக்கம் இருப்பாப்ல. எஃப்ஜேவும் வரவரும் ஓட்டு போடணும். ஆக்சுவலா இவங்க அவங்களே விட மாட்டாங்க. ஓட்டு போடுவதற்கு மட்டும் வந்துட்டீங்களா, தலைவர் டாஸ்க்னு உடனே வந்துட்டீங்களான்னு எஃப்ஜே சொல்லுவார். பிக் பாஸ் கொடுத்தது இந்த டாஸ்க், அதுல நாங்க இந்த டீம், அப்ப டீமுக்கு வந்து போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை வந்து போட்டுட்டு போவாங்க. இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சபரி வந்து கொஞ்சம் பேசுவார். இன்னைக்குதான் அவங்க வரட்டும், ஆமா அவங்க ஓட்டு தானே போடணும் அப்படின்னு வர. அதே மாதிரி அந்த கோட்டை கட்டுற இடத்துலயும் அவர் பேசுவார். நம்ம உள்ள வந்தது தப்பு. ஏங்க கையே எடுக்க மாட்டாங்கங்க சுபிக்ஷாவும் கனியும். ஏங்க அவங்க கிட்ட ஒரு நேர்மையே இல்லைங்கன்ற. சுபிக்ஷா கிட்ட நிறைய மாத்தி மாத்தி பேசுற விஷயம் இருக்கு. அவங்க அதான் சொல்றாங்க, கடைசியா கயிறு டொம்முன்னு ஊந்துரும். அப்புறம் நீங்க வந்து அது இத்தனை கேமரா இருக்கும்போது நீங்க அதை பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னு நான் கேக்குறேன். பார்வதி அதானே பண்றாங்க, அப்புறம் நீங்க வந்து எப்படி நீங்க 2வது நிப்பீங்க நான் கேக்குறேன். நீங்க பார்வதி வந்து கத்தல, நீங்க கத்தல அவ்வளவுதான் இருக்கீங்க. அதுக்குதான் உடனே என்ன சொல்றாங்க, நீங்க சின்ன பொண்ணா இருக்கீங்கன்றதுனாலயும் நீங்க மீனவ சமுதாயத்துல இருந்து வந்திருக்கின்ற ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு. கேள்வி விக்ரம் வந்து கூட வச்சு சுத்துறதுக்கு காரணமா அதுதான் வச்சுக்காங்களேன். சோ இதுதான் வந்து இந்த ரேங்கிங் டாஸ்க்ல முடிஞ்சது. ரேங்கிங் டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்து பிக் பாஸ் ஒரு விஷயம் பண்ணாரு. ரொம்ப உண்மையிலே திருப்தியா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, 3 பேர் லாஸ்ட் செலக்ட் பண்ணி ஜெயில போடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டாரு. அதுக்கு மேல அங்க பேச்சே கிடையாது, ஜெயில போடுங்க அப்படின்னு. இவர் ஜெயிலையும் போய் மக்களே ஜெயில போடுவாரு. ஆமா அவரு பண்ணுவாரு. ஜெயிலுக்கு போக முன்னாடி இவங்களும் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே வந்து பிசிக்கலாவே வந்து இதை உடஞ்சிருக்கேன், இப்போ என்ன இதுலயும் போடுறீங்க, மென்டல் டார்ச்சர் அதிகமாகும் அப்படிலாம் சொன்னாங்க. இதுக்கும் ஆதரவா நிறைய பேர் பேசுறேன். நான் ஒன்று தான் சொல்லுவேன், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எப்படியா இருந்தாலும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல ஒன்றாங்க உங்களை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. அது எப்படி இருந்தாலும் அப்படிதான் போக போகுது. அப்புறம் வந்து அவங்க வந்து இப்பயும் வந்து எடுத்து போய் போட்டா ஆட்டத்தில் நீங்க இவ்வளவு நாள் என்ன செஞ்சீங்களோ அதுதானே செய்யறாங்க. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஒரு விளையாட்டு விளையாடும்போது அவ்வளவு கத்துறீங்க, அதற்கு பிறகு வந்து நீங்க ஜெயிச்சுட்டா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவ்வளவு குதிக்கிறீங்க. மத்த நேரத்தெல்லாம் வந்து அது உடல் பாதை எல்லாம் ஏற்படுத்தாத. ஜெயில போய் சும்மா தானே உட்காந்துருக்கு, அங்க போய் சும்மா இருங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறது பதிலா ஜெயில உள்ள இருக்கீங்க. அவங்களுக்கு இருக்கிற பெரிய தண்டனையே வந்து கூட வந்து திவாகர் இருக்கிறதா வச்சுக்கோங்க. அதான் எஃப்ஜே கத்துவாரு, ஏ ப்ளீஸ்டா காப்பாத்துக்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிப்பாரு. ஏன்னா இவர் பேச ஆரம்பிச்சிருவாரு திரும்பி திவாகர். அந்த ஒரு விஷயங்களோட வந்து முடிஞ்சது. நடுவுல கனி திரும்பவும் அழுவாங்க. முடியவே இல்லை என்னால, நான் திரும்ப அழுதுட்டே இருக்கேன் இந்த வீட்டில் அப்படின்னும் பொழுது சபரி அவங்களை சமாதானப்படுத்துவார். அதே தான் நான் ரம்யா சொன்ன கேள்வியிலையும் சொன்னேன். விக்கல்ஸ் விக்ரமும் வந்து பேசுவார், எப்பா இனிமேல் நமக்கு இந்த நல்லவன் டாக் இந்த வீட்டில் கொடுக்க மாட்டாங்கன்னு. எம்மா எனக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வாங்க கனி. என்னால் அதை வச்சுக்கிட்டு பொண்ணும் பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இது வந்து இதில் இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் ஜாக்கி. எல்லாம் பேசி கனியை செலக்ட் பண்ணது திவாகர். ஆனா அங்க வந்துட்டு அவர் 14 இடம் போட்டாங்கன்னு கனியை பத்தி புறணி பேசுறாங்க. நைட் எல்லாம் என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுனாங்கன்னு இப்போ ஒண்ணு இல்ல. திவ்யாவுக்கு வந்து உடனே ஒரு சாஃப்ட் கார்னரா பேசுவாருங்க. திவ்யா வந்து இது மாதிரி லாஸ்ட்ல போட திவ்யா கத்துவாரு. ஆனா அது ரொம்ப அதிகமா கத்த மாட்டார். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு. அவர் கோச்சிக்க மாட்டார் அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். எனிவே குடும்பமானவரை எல்லா கருத்தையும் பேசணும். ரொம்ப பெருசா இல்ல, ஒரே கத்தலா இருந்தனால வரும் வந்து இதுவா பார்க்க முடியல. இன்னும் சில ஸ்பெஷல் வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் பேர் ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.